அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மூலிகைகளுடைய சாபத்தை நீக்கிற மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏன் நம்ம இந்த மூலிகையுடைய சாபத்தை நம்ம நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஒரு மூலிகையை நம்ம பறித்து அந்த மூலிகையை நம்ம மை அரைப்பதற்காக ஒரு மூலிகையை நம்ம பறிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மூலிகைக்கு முதல்ல மஞ்சள் நூலால், முனை முறியாத மஞ்சள் நூலால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த மூலிகையை காப்பு கட்டணும். இப்படி காப்பு கட்டணும் அப்படின்னா அந்த மூலிகை நம்மளுக்கு சொந்தம். அதுக்கு தான் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தைப்படி திருமாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மனைவி பெண்ணுக்கு நம்ம கட்டும்போது அந்த பெண்ணு நம்மளுக்கு சொந்தமாகறாங்க. சரிங்களா? அது போல தான் இந்த மூலிகையை நம்ம சொந்தமாக்கிக்கிறது. சரிங்களா? அந்த மூலிகையை நம்ம சொந்தம், நம்மளுடைய சொந்தம் அப்படிங்கிறதுக்கு உரிமையை நம்ம கொடுக்கறதுக்காகத்தான் அந்த மூலிகையை நம்ம காப்பு கட்டுறோம். சரிங்களா? அடுத்த விதமாக அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சாபத்தை நம்ம நீக்கிறதுக்கு மந்திரம் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அந்த மூலிகையுடைய சாபத்தை நம்ம நீக்கணும். சரிங்களா? அந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மூலிகைகள் மேலேயுமே அதாவது சாபங்கள் இருக்கும். சரிங்களா? பெரும்பாலான மையரைக்கக்கூடிய மூலிகைகள் மேலே பூராமே என்ன செய்யணும், சித்தர்கள் சாபம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு வச்சுக்கோங்க, ஏன் அப்படி சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு விஷயமுமே எளிமையாக நம்மளுக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோடைய மகத்துவம் நம்மளுக்கு புரியாது. சரிங்களா? ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதோடைய மகத்துவம் நம்மளுக்கு புரியாது. இதே இது ஒரு பொருள் கிடைப்பதற்கு கஷ்டப்பாடுபட்டு நம்மளுக்கு அந்த பொருள் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பொருளுடைய மகத்துவம் நம்மளுக்கு புரியும். சரிங்களா? அதுக்காக துஷ்டர்களுடைய கையில் சில மூலிகைகள் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மூலிகைகளுடைய சாபத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அப்படி அந்த மூலிகைகளுடைய சாபத்தில் இருந்து மந்திரங்கள் சொல்லி நம்ம அந்த சாபத்தை நம்ம நீக்கிட்டு தான் அந்த மூலிகையை நம்ம என்ன செய்யணும்னா பறிக்கணும். இப்படி மந்திரங்கள் உச்சரித்து அந்த மூலிகையுடைய சாபத்தை நம்ம நீக்காமல் அந்த மூலிகையை நம்ம பறிக்கும்போது அந்த மூலிகையானது நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா முழு பலனை தராது. சரிங்களா? ஏன்னா ஒரு சாபத்தோடு இருக்கும்போது அந்த மூலிகையை நம்ம போய் பறித்து நம்ம மைய அரைச்சி நம்ம என்ன தேவைக்காக நம்ம மைய அரைக்கிறோமோ அதுக்குண்டான பலன் அந்த மூலிகை என்ன செய்யாது, தராது. அதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மந்திரங்கள் சொல்லி அந்த மூலிகைகளுடைய சாபத்தை நம்ம நீக்கிறோம். சரிங்களா? அந்த சாபத்தை நம்ம நீக்கிறத பற்றி தான், நமக்கு நீக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த மூலிகையுடைய சாபத்தை ஒரு மூலிகையினுடைய சாபத்தை நம்ம நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறிது அதாவது சுத்தமான தூய விபூதி, அதாவது சித்தர்கள் முறையில் உள்ளது பூராமே நம்ம என்ன செய்யணும்னா தேடி சுத்தமாக எந்த இடத்துல விபூதி கிடைக்குது, சுத்தமாக எந்த இடத்துல மஞ்சப்பொடி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சுத்தமான பொருட்களை மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது முழு பலனையுமே தரும். நம்ம கிடைக்குது, இதுதான் கிடைக்குது அப்படிங்கிற போது பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது வேலை செய்யாது. ஏன்னா கண்டிப்பாக கிடைக்கும், சுத்தமானது எங்கேயாவது கிடைக்கும், அதை நம்ம தேடி தான் நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். சரிங்களா? சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி எங்கே கிடைக்குதுங்கிறத பார்த்து அந்த விபூதியை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த விபூதியை உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, சரிங்களா, அந்த விபூதியை உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது மூலிகையுடைய சாபத்தை நீக்கக்கூடிய மந்திரம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை விபூதியை என்ன செய்யணும், உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை ஒரு 11 தடவை அந்த மந்திரத்தை ஜெபிச்சு அந்த விபூதியை என்ன செய்யணும்னா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த மூலிகை மேலே 3 தடவை போடும்போது அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய அனைத்து சாபமுமே நீங்கி அந்த மூலிகைகளுடைய பலனை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வழிவகுத்து விடும். சரிங்களா? இதுதான் அந்த மந்திரம். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓம் ஆனை முகனை அனுதினம் மறவேன், அகஸ்தியர் சாபம் நசினசி, 11 சித்தர்கள் சாபம் நசினசி, தேவர்கள் சாபம் நசினசி, மூவர்கள் சாபம் நசினசி, எவரிட்ட சாபமானாலும் நசினசி, மூலிகை சாபம் முழுவதும் நசினசி. ஓம் மூலிகை தேவா, உன் உயிர் உன் உடலில் நிலைத்து நிற்க சிவா, சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சிவா.
அப்படிங்கிறது தான் மந்திரம். சரிங்களா, இதுதான் மூலிகை சாபத்தை நீக்கக்கூடிய மந்திரம். சரிங்களா, இந்த மந்திரத்தை நம்ம இந்த 11 தடவை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 21 தடவை சிவன் கோயிலில் உட்காந்து இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஒரு 21 தடவை ஜபம் பண்ணி முடித்த பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். என்னென்னா இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறது எப்படின்னா, விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை நீங்கள் சொல்லி அந்த மூலிகை மேலே ஒரு 3 தடவை நம்ம போடும்போது அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சாபம் பூராமே என்ன செஞ்சிடும்னா நீங்கிரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு மூலிகையுமே நம்ம பறிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சாபத்தை நம்ம நீக்கியாச்சு அப்படின்னா அந்த மூலிகையை நம்ம பறித்து எடுக்கும்போது நம்மளுடைய விரலானது என்ன செய்யக்கூடாதுன்னா மூலிகை மேலே படக்கூடாது, சூரியனுடைய வெளிச்சமும் படக்கூடாது. அதுக்காகத்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மூலிகையை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். விடியற் காலையில் நம்ம எடுக்கும்போது அதாவது சூரிய கதிர் நம்ம அந்த மூலிகை மேலே படாது. அப்படி அந்த சூரிய கதிர் அந்த மூலிகை மேலே பட்டுருச்சு அப்படின்னா அதோடைய தன்மை, அதாவது அதோடைய பவரை இழந்துரும், கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் விடியற் காலையில் நம்ம அந்த மூலிகைகளை நம்ம பறிக்கணும். சரிங்களா, அந்த மூலிகைகளை நம்ம பறிக்கும் போது அந்த மூலிகையானது முழு பலனையுமே நம்மளுக்கு தரும். சரிங்களா, இந்த மையரைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாள் நட்சத்திரம் பார்த்து எந்த நாளில் மூலிகை பறிக்கணும், எந்த நாளில் மூலிகை மைய அரைக்கணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து நட்சத்திரம் நாள் பார்த்து நம்ம மைய அரைக்கும் போது தான் அதோடைய பவரை நம்ம முழுமையாக நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா, நம்ம ஏனோ தானோன்னு அந்த மூலிகையை நம்ம அரைச்சி பண்ணும்போது அதோடைய பலன் கண்டிப்பாக அது தராது. சரிங்களா, அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன போடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் மூலிகையுடைய சாபத்தை நீக்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இந்த மந்திரத்தை வச்சு அனைத்து மூலிகைகளுடைய சாபங்களையுமே நம்ம நீக்க முடியும். சரிங்களா, மூலிகையுடைய சாபத்தை நீக்கினா மட்டும்தான் அந்த மூலிகையானது நம்மளுக்கு பலன் தரும். சும்மா காப்பை கட்டிக்கிட்டு புடுங்கிறதுனால நம்மளுக்கு பலன் தராது. சரிங்களா, அதனால எந்த ஒரு மைய அரைக்கிறதுக்கு எந்த ஒரு மூலிகையை பிடுங்கினாலும் முனை முறியாத மஞ்சளில் நூலை கட்டி அதை என்ன செஞ்சுக்கணும், அந்த மூலிகையை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கிட்ட பிறகு அந்த மூலிகைக்கு என்ன செய்யணும்னா சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகைக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கொடுக்கணும். கொடுங்கும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கொடுக்கணும். அப்படி உங்களால் எதுவும் கொடுக்க முடியலை அப்படின்னா 3 சொட்டு நெய்யும் மட்டும் அதோடைய தண்டு பகுதியில் விட்டுட்டு அந்த மூலிகையை பறிங்க. சரிங்களா, சும்மா வெறுமனேன்னு அந்த மூலிகையை பறிக்கும் போது அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச மூலிகை நம்மளோட, அதுவும் ஒரு உயிர் தான். அந்த உயிரை நம்ம பறித்து அந்த தன்மையோடு நம்ம அரைக்கும் போது தான் அந்த விஷயம் நம்மளுக்கு கை கூடும். அதனால் அதை ஒரு உயிராக மதித்து அந்த மூலிகைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அந்த மூலிகையை நம்ம பறிக்கணும். சரிங்களா, அதனால் இந்த முறைப்படி இதை செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. சரிங்களா, கமெண்ட் பாக்ஸில் ஒரு சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பரை போடுறீங்க. நான் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்னுடைய ஒரே நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் மட்டும்தான். சரிங்களா, இதை தவிர்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சாமி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுறீங்க. அதை வேறு சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நம்பரில் என்ன மாதிரி பேசி உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறதுக்கு நம்ம நிர்வாகம் பொறுப்பு அல்ல. சரிங்களா, என்னுடைய ஒரே நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூட ஒரு நம்பர் மட்டும்தான். சரிங்களா, யாரும் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யாதீங்க, நம்பரை பதிவு செய்யாதீர்கள். அதனால் நான் கமெண்ட் பாக்ஸை என்ன செஞ்சிடறேன்னா லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் வாட்டுக்கு நம்பரை போடுறீங்க, அதில் யாராவது அந்த நம்பரை பார்த்து உங்களுக்கு நான் பேசுகிற மாதிரி ஒருத்தர் வேறு நம்பரில் கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பணம் போட்டு விட்றீங்க. அப்புறம் சாமி தான் போட்டு விட்டாங்க, சாமி தான் கேட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதில் வரக்கூடாது. சரிங்களா, என்னுடைய ஒரே ஒரு நம்பர் இந்த நம்பர் மட்டும்தான், நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய நம்பர் மட்டும்தான். சரிங்களா, இதுக்கு மாறாக யாரும் வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டா அதுக்கு நான் பொறுப்பல்ல. என்னுடைய ஒரே நம்பர் இந்த நம்பர் தான். சரிங்களா, அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு நான் கமெண்ட் பாக்ஸை நான் லாக் பண்ண போகிறேன். சரிங்களா, என்னென்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய பேர் நம்பரை கொடுக்குறீங்க, சாமி உங்கள் அட்ரஸ் என்னென்னமோ இது பண்ணுறதுனால அந்த கமெண்ட் பாக்ஸை நான் கொஞ்சம் நாளைக்கு நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா, நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நம்மளுக்கு பதில் அளிக்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.